Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன் அனாலிசிஸ் MLR. இந்த கான்செப்டில் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்த சிங்கிள் லீனியர் ரெக்ரெஷன் கான்செப்ட்டுக்கும் இந்த கான்செப்ட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். எப்படின்னா சிங்கிள் லீனியர் ஈக்குவேஷனை பொறுத்த வரையும் ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு அந்த ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு மெனி இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். ஸோ நம்மளுக்கு நம்ம சிலபஸில் மேக்ஸிமம் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது 1 டிபெண்டன்ட் 1 இண்டிபெண்ட்டாக இருந்தால் அது சிங்கிள் லீனியர் ரிக்ரெஷன். சாரி, அதே நேரத்தில் நம்மளுக்கு மல்டிபிள், அதாவது 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன் அனாலிசிஸ். ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு இதுக்கு எப்படி நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு சேல்ரி இருக்குது. அந்த சேல்ரியில் வந்துட்டு எப்படி வந்து அந்த சேல்ரி பேஸ் பண்ணி வரும்? சேல்ரிங்கிறது விஷயம் வந்து ஒரு பர்சனுக்கு இப்போ நம்மளுக்கே சேல்ரி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட சேல்ரி வரும். ஸோ சேல்ரிங்கிற அந்த டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த மல்டிபிள் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு மல்டிபிள் ரிக்ரெஷன் அனாலிசிஸ். ஸோ சேல்ரி, இந்த இடத்துல சேல்ரிங்கிறது டிபெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷனுங்கிறது இண்டிபெண்ட். இந்த மெத்தடில் இருக்கக்கூடிய ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் வந்து எப்படின்னா, நம்ம சிங்கிள் லீனியர் ரிக்ரெஷனுக்கு நம்ம பார்த்த ஈக்குவேஷன் வந்து a + bx. பட் அதுக்கும் இதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நான் புக்கில் வந்து இந்த இன்டர்செப்டை வந்து பீட்டாங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நான் அப்படி எடுத்துக்கல, நான் ரிலேட் பண்ணி படிக்கிறதுக்காக நம்ம வந்து சேம் நான் ஏனே எடுத்துட்டேன். ஸோ a ப்ளஸ் அங்கே வந்து ஒரே ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் இருந்ததுனால bxன்னு எடுத்துட்டோம். பட் இங்கே 2 எடுக்க போகிறதுனால b1x1 + b2x2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன் அனாலிசிஸ். ஓகே, அதோட ஈக்குவேஷன். இதில் வந்து இங்கே வந்து நம்ம அதே சேம் தான் இன்டர்செப்ட் கண்டுபிடிப்போம் அண்ட் பி வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஓகேவா, அது எங்கே b1 b2 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, சேம் இதே ஈக்குவேஷனை நீங்கள் சின்னதாக மாடிஃபை பண்ணி எழுதினா போதும். இந்த இடத்துல ஏயை மட்டும் வச்சுட்டு மற்ற ரெண்டையும் இந்த சைடு அனுப்பிச்சோம்னா -b1x1 b2x1 இருக்கும். ஆனால் இது அப்படியே நம்ம வராது இன்டர்செப்டுக்கு ஃபார்முலா. இப்போ வந்து ஒய்யை வந்து மீன் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், அதாவது ஆவரேஜ் ஆஃப் ஒய் எடுத்துக்கணும், ஆவரேஜ் ஆஃப் x1 எடுத்துக்கணும், ஆவரேஜ் ஆஃப் x2 எடுத்துக்கணும். இது எல்லாமே நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுக்குற டேட்டாவோட ஆவரேஜ். அண்ட் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். y பார் x1 பார் x2 பாருங்கிறது மீன் ஆஃப் x1 x2 அண்ட் இது வந்து மீன் ஆஃப் y. அண்ட் இப்போ வந்துட்டு இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு, இந்த மெயின் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இன்டர்செப்ட்டுக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும்னாலும் b1 b2 வேணும். இதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கும் b1 b2 வேணும். ஸோ அந்த b1 b2 இந்த மல்டிபிள் லீனியரை பொறுத்த வரையும் கொஞ்சம் டிஃபிகல்ட் பார்ட் வந்து இந்த ஃபார்முலாஸ் தான். ஸோ இது மட்டும் நம்ம நல்லா மெமரைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து அவ்வளோ ஹார்டாக தெரியாது. ஸோ இது ஹார்டாக தெரியறதுக்கான மெயின் ரீசனே வந்துட்டு ஃபார்முலாஸ் தான். ஸோ இந்த ஃபார்முலாஸ்க்கு there is no கான்செப்ட் வேறு எதுவும் கிடையாது, நம்ம மெமரைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் மெமரைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஹார்டாக தெரிறதுனால நம்ம அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ b1 b2க்கான ஃபார்முலா இதில் வந்து சின்னதாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த b1 b2க்குள்ள எல்லா டேர்ம்ஸையும், அதாவது எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே கேப்ஸில் எடுத்து எழுதிக்கிறோம். ஏன்னா அதுக்கான பிகாஸ் அதுக்கு ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா 5 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிற வேல்யூஸை வந்து ஸ்மாலில் டெரைவ் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து கேபிட்டலில் டினோட் பண்ணிடணும். ஓகே, இந்த ஈக்குவேஷன் என்னென்னா sigma x2² and sigma x1y minus sigma x1x2 into sigma x2y. டிவிஷனில் வந்துட்டு sigma x1² sigma x2 the whole square minus sigma x1 x2 the whole square. அதே மாதிரி b2க்கு இந்த ஃபார்முலா sigma x1² sigma x2y sigma x1 x2 sigma x1y sigma x1. அதே மாதிரி டினாமினேட்டர் இந்த 2 ஃபார்முலாலேயும் நம்மளுக்கு ஒரு சின்ன
ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ரெண்டுலேயுமே டினாமினேட்டர் சேம், நியூமரேட்டர் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். நியூமரேட்டரில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரிலேட் பண்ணி எப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சிக்மா சேம் டினாமினேட்டர் வந்துடும் B1 அண்ட் B2க்கு. ஸோ இந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வேல்யூஸையும் இந்த டேர்முக்கான வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கான ஃபார்முலாஸ் இது. இந்த சிக்மா x1 ஸ்கொயருக்கு சிக்மா x1 அதே சேம் ஸ்கொயர் தான். பட் எப்படின்னா இந்த சிக்மா இது வந்து கேபிட்டல் X1, இது ஸ்மால் x1. இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய இண்டிபெண்ட் வேரியபிள் 1 அதுக்கு ரிலேட்டடான வேல்யூ. ஸோ சிக்மா x1 ஸ்கொயர் சேம் சிக்மா x1 this whole square divided by n. அதே மாதிரி சிக்மா x2 ஸ்கொயர் மைனஸ் சிக்மா x2 the whole square divided by n. the சிக்மா x1 y1 சேம் சிக்மா x1 y1, அதாவது இங்கே கேபிட்டலில் இருக்கிறது இங்கே ஸ்மாலாக போட்டுக்கணும், அவ்வளோதான். x1y இன்ட்டு இது தனித்தனியாக ப்ராடக்ட் பண்ணுறோம், சிக்மா x1 இன்ட்டு சிக்மா y டிவைடட் பை n. அதே மாதிரி சிக்மா x2y minus sigma x2 into sigma y divided by n. Nங்கிறது number of observation, நம்மளுக்கு எவ்வளோ observation கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பொறுத்து இந்த n வேல்யூ. The sigma x1 x2, the sigma x1 x2 சேம், அது ஸ்மால் வேல்யூஸில் எழுதிட்டு மைனஸ் sigma x1 into sigma x2 divided by n. ஸோ இதுதான் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸை நம்ம மெமரைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்தது மல்டிபிள் லீனியர் ஈக்குவேஷன் போயிடலாம். இது வந்து ரொம்ப பார்க்க டஃப்பாக தெரியுது. நம்ம இதை வந்து கொஸ்டினில் சால்வ் பண்ணி இதில் கொண்டாந்து டெரைவ் பண்ணும்போது எப்படி இருக்குன்ட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு நம்மளோட கொஸ்டினில் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் 2க்கு போகிறோம். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in order to find out the effect of education, qualification and experience on the earnings of the workers of CNC machine shop, a study has been conducted on 10 workers and the database between is provided to you. இது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். உங்களுக்கு இது கிளம்ஸியாக தெரிஞ்சால் அதை புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஒர்க்கர் ஒரு 10 ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட எஜுகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 11th standard, 12th standard, ஃபர்ஸ்ட் இயர் பேச்சுலர், செகண்ட் இயர் பேச்சுலர், ஃபர்ஸ்ட் இயர் மாஸ்டர். இது வந்து எஜுகேஷன். ஓகே, 10 ஒர்க்கர்ஸ்க்கான எஜுகேஷன். அதே மாதிரி 10 ஒர்க்கர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய சேலரிஸ் இது வந்து தௌசண்ட்ஸில் இருக்குது. 30,000, 27,000, 20,000. ஸோ அவங்களுடைய சேலரி. ஸோ ஒவ்வொரு ஒர்க்கருடைய ஒவ்வொரு டேட்டா பேஸ் கொடுத்துட்டாங்க, அவங்க எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நம்ம x1 இது x2 இந்த ரெண்டும் y, அதாவது சேலரி வந்து இந்த ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. இதுதான் நம்மளுடைய டேட்டாஸ். ஓகே, இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய ரிக்ரெஷன் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஏன்னா பிகாஸ் இங்கே மல்டிபிள் வேரியபிள்ஸ் இருக்குது, இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் அ மல்டிபிள் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். இது கண்டக்டே மல்டிபிள் ரிக்ரெஷன் அனாலிசிஸ் கன்சிடரிங் த ஃபாலோயிங் நியூமரிக்கல் ஈக்குவலன்ஸ் ஃபார் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும் நம்மளுடைய கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கு 11 எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் பேச்சுலர் டிகிரின்னு இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 11க்கு 11, 12க்கு 12, அந்த மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு 13, செகண்ட் இயருக்கு 14, ஃபர்ஸ்ட் இயர் மாஸ்டருக்கு 16 கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த எடுத்துகிட்டு இந்த எஜுகேஷனுங்கிற எடுத்துகிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணி அதோட கோஎஃபிஷியன்ட் வேரியபிள்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னங்கிறதையும் நம்ம இன்டர்பிரேட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு நம்ம B1, B2 ஃபார்முலாஸ்க்கு நம்மளுக்கு தேவையான டேர்ம்ஸை வந்து ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து நம்மளுடைய டேப்லேஷன். இந்த டேப்லேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு 4 காலம்ஸ் வந்து நம்ம கொஸ்டினில் இருக்க காலம்ஸ் தான். ஒர்க்கர், ஒய்ங்கிறது சேலரி, x1 x2ங்கிறது எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பண்ண பொறுத்து ஒரு சிம்பிள். இந்த டேப்லேஷனை பொறுத்தவரை இந்த எக்ஸ்ட்ரா 5 காலம்ஸ் வரப்போகுது. இந்த எக்ஸ்ட்ரா 5 காலம்ஸில் வந்துட்டு சிம்பிள் நம்மளுடைய இண்டிபெண்ட் வேரியபிள்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் 2 டேப்லேஷனில். அடுத்தது அந்த இண்டிபெண்ட் வேரியபிளை ஒவ்வொரு தடவை டிபெண்ட் வேரியபிளோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ x1y, x2y முடிஞ்சிருச்சா? ஃபைனலாக 2 இண்டிபெண்ட் வேரியபிளையும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, x1, x2. ஸோ பண்ணிட்டா நம்மளுடைய ஆன்சர்ஸ் இங்கே டெரைவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் x1 ஸ்கொயருக்கு 11 ஸ்கொயர் 121, x2 ஸ்கொயருக்கு 100. அதே மாதிரி x1 இன்ட்டு y, x1 என்ன x1 வந்துட்டு 11 இன்ட்டு 30,000. ஓகே, அடுத்தது x2 இன்ட்டு y, x2 வந்து 10 இன்ட்டு 30,000, 3 lakhs. அதே மாதிரி x1 x2 வந்து இது 11 இன்ட்டு 10, 110. ஸோ இதே மாதிரி நம்ம 10க்கும் நம்ம டெரைவ் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் 10 வேல்யூஸும் டெரைவ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தோட டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டோட்டல் தான் நம்மளுடைய சிக்மா வேல்யூ. ஸோ டோட்டல் எடுக்கும்போது இங்கெல்லாம் x1 x2 வந்து எல்லாமே ஸ்மால் டேர்மில் எழுதிக்கோங்க. ஓகே, கேப்ஸில் எழுதாமல் ஸ்மாலில் எழுதிக்கோங்க. சிக்மா ஒய் இதோட டோட்டல், சிக்மா x1ஓட டோட்டல், x2 சிக்மா x2னா அதோட டோட்டல். ஓகே, இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி நம்ம எடுத்து எழுதிட்டோம். டோட்டல் பண்ண அமௌண்ட்ஸ், அதாவது இந்த டோட்டல் பண்ணுறது சிக்மா டெரைவ் பண்ணி எடுத்து எழுதியாச்சு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், b1 b2 கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த b1க்கும் b2க்கும் தேவையான டேர்ம்ஸை வந்து அதுக்கான நெக்ஸ்ட் 5 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் டெரைவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சிக்மா x1 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. சாரி, சிக்மா x1 ஸ்கொயர் இருக்குது. அந்த சிக்மா x1 ஸ்கொயர் டெரைவ் பண்ணுறதுக்கு சேம் சிக்மா x1 ஸ்கொயர் மைனஸ் சிக்மா x1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. ஸோ இதுக்கான எந்த வேல்யூஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்மா x1 ஸ்கொயர் அதுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நம்ம இந்த x1 ஸ்கொயர் வந்து பண்ணோம்ல, x1 ஸ்கொயர் இதோட டோட்டல் அதுதான் சிக்மா x1 ஸ்கொயர். அந்த சிக்மா x1 ஸ்கொயரை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்தது மைனஸ் சிக்மா x1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இந்த சிக்மா x1ங்கிறது இந்த வேல்யூ நம்மளுடைய எஜுகேஷனோட டோட்டல் வேல்யூ. ஓகே, அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ 135 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n. இதுக்கு மட்டும் 10, அதாவது இந்த n வந்து ஹோலுக்கும் வராது, செகண்ட் டேர்மோட டிவிஷனில் வரும். ஸோ 135 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n. சிம்பிள். நம்ம இங்கே டேபிளில் நம்ம என்ன டேபுலேஷனில் டெரைவ் பண்ணுமோ அதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த டேபுலேஷனில் ஃபஸ்ட்டு x1 ஸ்கொயர் டெரைவ் பண்ணோம், அதோட வேல்யூ டோட்டல் வேல்யூ மைனஸ் x1 மட்டும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அதோட டோட்டல் வேல்யூவை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் டிவைடட் பை 10 அப்சர்வேஷனுக்கு 10. இதுதான் வந்து இந்த வேல்யூஸ். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது சிம்பிள். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 1859 இருக்குது. அதுக்கு முன்னாடி இதை வந்து பார்த்துடலாம். 135 into 135 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 10 which is equal to 1822.5. ஓகே, 1822.5. 1859 minus 1822.5 which is equal to 36.5. ஸோ இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் சிக்மா x2க்கு பண்ணுறோம். ஸோ சிக்மா x2 த ஹோல் ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம் 464 மைனஸ் சிக்மா x2 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா x2 வந்து ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 64, அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும் டிவைடட் பை 10. ஸோ அதை சால்வ் பண்ணால் 54.5. அதே மாதிரி சிக்மா x1y, சிக்மா x1yங்கிறது இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, சிக்மா x1y 43,74,000 x1y. ஓகே, அதோட டோட்டல் தான் இது. அதை எடுத்து நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் மைனஸ் சிக்மா x1 இன்ட்டு சிக்மா ஒய். சிக்மா x1 வந்து 135, சிக்மா ஒய் வந்து 3,17,000. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் டிவைடட் பை 10. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை 10ஆல் டிவிஷன் பண்ணிவிட்டு இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 94,500 கிடைக்கும். அதே மாதிரி சிக்மா x1y1 x2, சிக்மா x1 x2க்கு சேம் சிக்மா x1 x2 லாஸ்ட்டாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்ல அந்த வேல்யூ 847 மைனஸ் சிக்மா x1 இன்ட்டு சிக்மா x2 டிவைடட் பை n. ஸோ சிக்மா x1 வந்து 135, சிக்மா x2 வந்து 64. ஸோ 135 இன்ட்டு 64 டிவைடட் பை 10. ஸோ இதை சால்வ் பண்ணிவிட்டு இதோட இதை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு -17 வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி ஃபைனலாக சிக்மா x2y, சிக்மா x2y வந்து 20,23,000. அதோட மைனஸ் சிக்மா x2 இன்ட்டு சிக்மா y. ஸோ சிக்மா x2 வந்து 64, சிக்மா y 3,17,000. ஸோ அது ரெண்டையும் போட்டுட்டு டிவிஷனில் 10. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ மைனஸில் கிடைக்குது -5,800. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம இப்போ டெரைவ் பண்ணிட்டோம். இது வந்து நம்மளுடைய ஃபார்முலாஸ்க்கு தேவையான டேர்ம்ஸை இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக b1 b2 கண்டுபிடிக்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு நாங்கள் கண்டுபிடிச்ச எல்லா டேர்ம்ஸையும் எடுத்து தனியாக எழுதியாச்சு. அந்த 5 ஃபார்முலாஸில் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, இப்போ B1ஓட ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதுவோம். B1ஓட ஃபார்முலா என்ன, அதை எடுத்து எழுதியாச்சு. அந்த ஃபார்முலாவில் சிக்மா x2 the whole square ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது, அதோட வேல்யூ என்ன 54.4 எடுத்து எழுதியாச்சு. இன்டூ சிக்மா x1y கண்டுபிடிச்சிருக்கோமா, இந்த இருக்குது 94,500 மைனஸ் sigma x1x2 minus 70, sorry, sigma x1x2 minus 17. அடுத்தது sigma x2y minus 5,800 divided sigma x1 square 36.5 into sigma x2 square 54.4 minus sigma x1x2 minus 17. Okay, the whole square. Formula, just formula la நம்ம கண்டுபிடிச்ச இந்த 5 வேல்யூஸையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ B1 2971.94. இது வந்து இந்த புக் வேல்யூக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, இங்கே இருக்கிற 54.4 வந்து அவங்க புக்கில் வந்துட்டு கீழே கரெக்டாக போட்டிருப்பாங்க, மேலே மட்டும் 54.5ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் வருது. ஓகே, ஸோ இதுதான் கரெக்ட், அவங்க புக்கில் கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ இங்கே 54.4 தான் வரும், ஏன்னா நம்ம டெரைவ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 54.4 தான். அடுத்தது B2, சேம் ப்ரொசீஜர் B2லையும் பண்ண வேண்டியதான். B2ல் சேம் அதே மாதிரி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு, டினாமினேட்டர் சேம், நியூமரேட்டர் மட்டும் கொஞ்சம் மாறும், அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸை ஜஸ்ட் நம்ம சால்வ் பண்ணால் we can get B2 822.11. ஓகே, இதுவரை வந்தாச்சு. அடுத்தது நம்ம இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இன்டர்செப்டோட ஃபார்முலா என்ன, புக்கில் வந்து இந்த டேர்ம் டொனேட் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். A is equal to y bar minus B1 x1 bar minus B2 x2 bar. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, சிக்மா y என்னன்னு தெரியும். சிக்மா yங்கிறது நம்மளுடைய டோட்டல் ஆஃப் y வேல்யூ. டோட்டல் ஆஃப் y வேல்யூ 3,17,000 டிவைட் பை 10 எடுத்தோன்னா நம்மளுடைய மீன் வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஆவரேஜ் வேல்யூ கிடச்சிரும். ஆவரேஜ்க்கு வந்து 31,700. அதே மாதிரி x1 வேல்யூ வந்து 135 அண்ட் x2 வேல்யூ வந்து 64. இது எல்லாமே கொஸ்டினில் உள்ளது தான், ஜஸ்ட் அந்த அதோட டோட்டல். x1 135, x2 64. ஸோ இது எல்லாத்துக்குமே டிவிஷனில் 10 போட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், பார் அதாவது மீன் கண்டுபிடிச்சிடறோம். 13.5, அடுத்தது 6.4, 64 டிவைடட் பை 10 6.4. ஸோ அது ஜஸ்ட் நம்ம ஏ வேல்யூவில் ஏ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y பார் வந்து 31,700 மைனஸ் B1 வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி B2 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ B1 இன்ட்டு 13.5 மைனஸ் B2 இன்ட்டு x2 வந்து 6.4. ஸோ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஏ வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ ஏங்கிறது தான் இன்டர்செப்ட். ஓகேவா, இப்போ நம்மள்ட்ட ஏ கிடச்சிருச்சு, B1 கிடச்சிருச்சு, B2 கிடச்சிருச்சு. ஸோ நம்ம எல்லா கான்ஸ்டன்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து நம்ம ரிக்ரெஷன் ஈக்குவேஷனில் ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்மளுடைய ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் என்ன, y is equal to a plus b1 x1 plus b2 x2. ஸோ நம்ம ரிக்ரெஷன் ஈக்குவேஷனில் y is equal to a வேல்யூ 13,682.694 plus b1, நம்ம b1 கண்டுபிடிச்சோம்ல 2,971.94 x1 plus b2 822.11 x2. ஓகே, இதுதான் நம்மளுடைய மெயின் மல்டிபிள் லீனியர் ஈக்குவேஷன். இதில் வந்துட்டு ஏங்கிற இன்டர்செப்ட் நான் ஜென்ரலாகவே சொல்லியிருந்தேன், சிங்கிள் லீனியர் ஈக்குவேஷனில் ஏங்கிற இன்டர்செப்ட் வந்து ஒய் ஆக்சிஸில் எந்த இடத்துட்ட நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸில் வந்து வரது தான் இன்டர்செப்ட் நம்ம சொல்லியிருந்தோம். எவ்ரி சேஞ்ச் இன் இங்கே 0வாக இருக்கும்போது எவ்வளோ சேஞ்சஸ் ஏற்படுது ஒயில் அப்படிங்கிறது தான் வந்து இன்டர்செப்ட்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா, ஸோ இங்கே பொறுத்த வரையும் நம்மளோட இண்டிபெண்ட் வேரியபிள் 0வாக இருந்தால் ஒய்ங்கிற வேல்யூ, அதாவது சேலரிங்கிற வேல்யூ வந்து மைனஸில் இருக்கும். ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே தெரியும், நம்மள்ட்ட எஜுகேஷனோ குவாலிஃபிகேஷனோ இல்லைன்னா எப்படி நம்மளுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ சேலரியே இருக்காது. ஸோ இந்த இடத்த பொறுத்தவரை x1 x2 0ல் இருக்கிறதுனால y is going to be நெகட்டிவ். ஸோ மைனஸ் 13,682. இதுதான் நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன். அடுத்தது நம்மளுடைய B1 B2, அதாவது B1ங்கிறது எஜுகேஷனோட
இங்கே வந்து x1ஓட நம்ம வரது வந்து ஸ்லோப் வந்து b1, அதே மாதிரி x2ல வர கோஎஃபிஷியன்ட் வந்து b2. ஸோ x1ங்கிறது எஜுகேஷன். ஸோ b1ங்கிற வேல்யூ salary of worker சேஞ்சஸ், அதாவது b1 வேல்யூ இருக்குல்ல 2971.94, இந்த சேஞ்சஸ் ஏற்படும் எவ்ரி யூனிட் ஆஃப் சேஞ்ச் இன் எஜுகேஷன். ஒரு ஒர்க்கரோட எஜுகேஷன் வந்து ஒரு யூனிட் ஏறும்போது, ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுடைய சேலரியில் சேஞ்சஸ் வந்து 2971.94. ஸோ 1 யூனிட் சேஞ்ச் இன் வேரியபிள் x1 வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் அவங்களுடைய சேலரி y. ஸோ சேலரி ஆஃப் ஒர்க்கர் சேஞ்சஸ் பை rupees 2971.94 with every unit change in variable x1. Same thing applies for b2. b2ங்கிறது related to experience. So b2ங்கிறது experience ஓட coefficient. So salary of workers வந்து rupees 822 வந்து changes ஆகும் with every unit change in, அதாவது every unit change in variable x2 experience. So இதுதான் வந்து multiple linear regression equation. இதோட இந்த சம் ப்ராப்ளம் முடியுது. இதில் நம்ம மெயினாக வந்து ஃபார்முலா ஃபஸ்ட் டெரைவ் ஃபார்முலா வந்து நம்ம வந்து போடணும். ஃபார்முலா தான் இந்த சம்மை பொறுத்தவரையும் மெயின். ஸோ b1 b2க்கான ஃபார்முலா போடுறோம். அந்த b1 b2க்கு தேவையான டேர்ம்ஸுக்கான ஃபார்முலாஸ் எழுதி அந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம கொஸ்டின்லேருந்து எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம்லேருந்தே டேட்டா பேஸ்லேருந்தே நம்ம x1 x2 வேல்யூஸ் வந்து ஈச் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அதை நம்மளுடைய b1 b2 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த 5 ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ணி கொஸ்டினில் இருக்கக்கூடிய டேட்டா பேஸை அந்த 5 ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த 5 ஃபார்முலாஸ்லேருந்து கிடைக்கிற அந்த டேர்மை வந்து b1 b2 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா? b1 b2 ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்மளுக்கு b1 b2 வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து நம்மளோட இன்டர்செப்ட் a வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்மளுடைய ரிக்ரெஷன் ஈக்குவேஷனில் a அண்ட் b1 b2 வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளுடைய ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுது. அதுலேருந்து நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன் எழுதிட்டுறோம். இதுதான் வந்து இதோட ப்ரொசீஜர். ஓகே, இதில் மெயின் வந்து ஃபார்முலா தான். ஸோ இதோட மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.